நம்ம தங்கவேல் ரொம்ப இன்னும் ஃபயராவே இருக்காரு. நல்லாவே பேச சொல்றாரு. நல்லா பேசலாம் தான். ஆனா எனக்கு தோழர்கள் நிறையவே பேசிட்டாங்க, நல்லாவே பேசிட்டாங்க. உரைச்சிருக்கணும். நம்ம எங்களை போல இங்க இருக்க எல்லாரையும் போல ஒரு சக மனுஷியா இருந்தா உங்களுக்கு இங்க இருந்த நாங்க சொன்ன கருத்துக்கள்லாம் உள்வாங்கி தோழர் சொன்ன மாதிரி நைட்டு யோசிச்சு நாளை காலையில ஒரு புது மனுஷியா அலுவலகத்துக்கு அனைத்து தோழர்களையும் மரியாதையாக நடத்தணும் கேட்டுக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி, ஒரு உள்ள இருக்க மருத்துவர் யாழினி தோழர் அவர்களுக்கு கையில எத்தனை விரல் இருக்குன்னு 10 விரல் இருக்கும் எல்லாரும் மடின்னு நினைக்கிறேன். ஆனா இங்க வந்துட்டு துறைவாரி தோழர்களோட எண்ணிக்கை அதை விட அதிகம். அதை குறிப்பா மனசுல வச்சுக்கோங்க. ஒரு கணத்தை அரைஞ்சா மறுக்கணத்தை காட்டுங்கிற அளவுக்கு இங்க யாருமே கிடையாது. நாங்க யாரும் காந்தியும் கிடையாது, நீங்க கோட்ஸையும் கிடையாது. தோழர் சொன்ன மாதிரி அடித்தால் திருப்பி அடி அப்படிங்கிறது தான். ஆனா அதுக்கும் பதுங்கிறது பாயிரதுக்கு தான் சொன்னாங்க. ஒரு நாள் பாயிரா மாதிரி நீங்க வச்சுக்காதீங்க. இங்க இருக்கிற கூட்டம் போராடுவாங்க, கலைஞ்சு போயிருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதையே நாங்க காத்திருப்பு போராட்டமா மாத்திரக்கூடிய தயாரா இருக்கும். இந்த கூட்டம் இப்படியே இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுட்டு கால நேரத்தை கருதி இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அரசு ஊழியர் சங்கம் எந்த பெண் தோழர்களுக்கும், பெண் அதிகாரிகளுக்கும், பெண் அரசு ஊழியர்களுக்கும் எதிரானது அல்ல என்ற கருத்தை இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். பெண் ஊழியர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல நிக்கிறது அரசு ஊழியர்கள் தான், அரசு ஊழியர் சங்கம் தான். அது நமக்கு பின்னாடி அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நம்ம கூட நின்று பிரச்சனையை முடிச்சு நமக்கான பாதுகாப்பை தர்றது அரசு ஊழியர் சங்கம் தான். அதனால ஒரு பெண்ணாகிய எங்களை எதிர்க்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க மாறுறதுக்கான ஒரு எச்சரிக்கையா தான் இதை நாங்க எல்லாரும் உங்களுக்கு சொல்றோம். நேரமின்மையை கருதி வந்திருக்கும் துறைவாரி தோழர்களுக்கும், அரசு ஊழியர் சங்க மாநில துணைத் தலைவருக்கும், மாவட்ட வட்ட செயலாளர், வட்ட தலைவர் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர், அது போக மெயினா நம்ம போராட்டம் ஆரம்பிச்சிலிருந்து இப்ப வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்ம போராட்டத்துக்கு ஆதரவாகவும் நமக்கு தோளோடு தோளாகவும் என்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும் அரசு ஊழியர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே.